வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஏஆர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கிற மரவள்ளி கிழங்கு கேக் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போயுமே நம்ம சேனலில் பக்தியும் எதாவது இருக்கும்போது சம்டைம்ஸ் வீடியோவும் நம்ம போட்டிருப்போம் ஃபுட்டை பற்றி. அதுக்கான நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதால இந்த ஒரு வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம். சரி, நம்ம சேனலுக்கு போயிடலாம். ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்குவோம். பாருங்கள், இது வந்து நம்ம ஊர் மரவள்ளி கிழங்கு தான் இது. இதை வந்து தோலை சீவிட்டு அதே போல் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம துருவிக்கலாம். பாருங்கள், துருவின உடனே அது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போல் இருக்கும். அது தேங்காய்க்கும் மரவள்ளி கிழங்குக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பாருங்கள், துருவிக்கலாம் இந்த போல். பாருங்கள், புல் அதை புட்டு போல் இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து தேங்காய் போல் துருண்டு இருக்கிறது. இது வந்து புட்டு போல் தெரியும் உங்களுக்கு. அடுத்து ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். இது வந்து அரைமுடி தேங்காய் வந்து நம்ம ஒடிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம துருவுறதுக்கு வேணுமா இருக்குது. ஸோ முழுசாக தேவையாக இருந்தால் உங்களுக்கு போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து அரைமுடி நாங்கள் எடுத்துருக்கோம். அரைமுடி மட்டும் துருவிக்கலாம். துருவுனதுக்கு அப்புறமா இப்படி வந்திருக்கும். இதுவும் பாருங்கள், இந்த ப்ரௌன் கலரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒயிட் கலர் மட்டும் இருந்தால் போதும். கொஞ்சம் நெய்யை வந்து கடாயில் எடுத்துக்குவோம். அடுத்து ரவையை வந்து அரை கப்பு போட்டுக்கலாம். இது பொன் நிறமாக வர்ற வரைக்கும் நம்ம லைட்டாக அப்படியே கிளறிக்கும். அது வறுப்பாடணும். அது ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள், ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து தேங்காவை போட்டுக்கலாம். ஓகே, தேங்காயும் அந்த ரவியும் வந்து வருங்க. ஸோ ரெண்டும் வரும்போது ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தெரியும். அது நெய் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போல் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. அடுத்து ஏலக்காய் பொடியை வந்து அரைச்சி போட்டுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு அரை கப்பு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் அரை கப்பு மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூடயே வந்து நீங்கள் சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், சர்க்கரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அரை கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக தேவை இருந்தாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேஸ்ட்டுக்காக. கொஞ்சம் நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையாக இருந்தால். ஓகே, அடுத்து நம்ம வந்து ஒரு கடாயில் நம்ம வந்து மாற்றிக்க போகிறோம். ஒரு ஈய பாத்திரமோ அல்லது வந்து ஒரு அடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பேக்கிங் எப்படி பண்ணுவீங்களோ அதை போல் வச்சுருங்க. இப்போ 1 ஹவருக்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கேக் வந்துடும். ஸோ மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.